நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நவமி திதி. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். ராசி பலன்களை தொடர்ந்து இன்னைக்கு கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. மனசுல எந்த விதமான ஒரு சலனமும் தேவையில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று காலை வேளையில் பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. உங்கள் முயற்சி வெற்றி அடையும். ரிஷபராசி அன்பர்கள், குரு சந்திர யோகமான இன்றைய நாளில் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும். திருமண விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்கள் செய்வதோ, ஆலயத்திற்கு செல்லுவதோ, குலதெய்வ பிரார்த்தனை செய்வதோ மிகவும் சிறப்பு. இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். மிதுன ராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு மன கவலைகள், நீண்ட நாளாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும். நண்பர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் தாயாரை வணங்கி லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது இன்று வெள்ளிக்கிழமை பச்சரிசி தானம் செய்ய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இன்று உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. புதிய தொடக்கங்கள், புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றி அடையும். கன்னிராசினியர்கள், கன்னிராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு வழக்குகள், விசாரணைகளில் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள், அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் இன்று உங்களுக்கு சற்று வேதனையை தரக்கூடியதாகவும் அமையலாம். விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் வாக்குவாதங்களும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சண்டை சச்சரவுகளும் காத்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் காலை வேளையில் சற்று மன சஞ்சலங்கள் காத்திருக்கிறது. சந்திரன் 2ஆம் இடத்தில் தோஷம் பெற்றிருப்பதனால் இன்று நீங்கள் பச்சரிசி தானம் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். புதிய வேலைகள் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று யோசித்து நிதானித்து முடிவெடுக்கலாம். இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம். தூக்கமின்மை காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் வரும். பல்லு மற்றும் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும்.
மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் மனதிற்கு வேதனையை தந்தாலும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு முடிவையும் தீர்வையும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் அன்று நாள் முழுவதுமே இன்று கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தகப்பனிடத்தில் விவாதங்களும் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனி உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம். 7 சூரிய பகவான் ராசியில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சலசலப்பை ஏற்படுத்தும். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்களும் செலவுகளும் உண்டு. மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளால் இன்று லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இவர்கள் ரொம்ப ஒரு கொஞ்சம் பிரின்சிபல்டு பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய ஃபிலாசபி இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபலை மற்றவங்களுக்கு நிறைய ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அதில் லைஃப்பில் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது செகண்டரி தான். அண்ட் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு டாமினன்ட் இது இருக்கும். தான் எல்லாரும் அவங்கள கேட்கணும், அவங்கள கேட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அந்த எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திலையும் சரி, நண்பர்களிடத்துலையும் சரி, உற்றார் உறவினர்களிடத்துலையும் நீங்கள் ரேவதி நட்சத்திரக்காரரை பார்த்தீங்கன்னாலே அவங்க தான் அந்த டாமினேஷனை கையில் எடுத்துப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே மற்றவங்களாம் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அந்த சிந்தனை இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பீப்புள் எல்லார் இடத்துலையும் நல்லா இருந்தாலும் கூட பிடிவாத தன்மையினாலும் டைரெக்டாக அவங்க சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. பட் சாணக்கியனாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுல அவர்கள் மிகவும் வல்லவர்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.